வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். கொஞ்ச நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட பிரச்சனைகளால நான் போராடிட்டு இருந்தேன். அதனால எந்த ஒரு விதத்திலயும் யாருனாலும் என் கூட கான்டாக்ட்ல இருக்க முடியல. என்னோட 30வது பிறந்த நாள்ல புத்தாண்டு மட்டும் இல்லாம சூஷ்ம தர்ஷினி படத்தோட வெற்றி, அத தொடர்ந்து பல முக்கியமான தருணங்கள கொண்டாடுறத நான் தவற விட்டுட்டேன். இன்னும் என்னோட உடல்நிலை முழுசா சரியாகல. சரியாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கணும்னு நெனைக்கிறேன். என் உடம்பு ஃபுல்லா சரியானதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் என்னோட கரியர்ல ஜாயின் பண்ணுவேன். உங்க எல்லாரோட புரிதலுக்கும் ரொம்பவே நன்றி. சீக்கிரமா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட ஆனா சத்தியமா சொல்றேன், நான் குணமாகறதுக்கான பாதையில தான் இருக்கேன். நான் இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு காரணம், நான் என் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படிலும் அவங்களோட கால்ஸ் மெசேஜ்க்கு பதிலளிக்கவும் இல்ல. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இதனால ஏதாவது அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க. நான் மொத்தமா ஷட் டவுன் பண்ணிட்டேன். வேலை தொடர்பா என்ன தொடர்பு கொள்ள முயற்சி பண்ண என் கூட வேலை செய்யற எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதனால ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டு இருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நான் கேரளா பிலிம் கிரிட்டிக்ஸ் கிட்ட இருந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற நல்ல விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த அங்கீகாரத்துக்கு நன்றி. இந்த அவார்ட்ல நாமினேட் மற்றும் வெற்றி பெற்ற மத்தவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது ஒரு கடினமான பயணம். நான் இதுல இருந்து மீள்றதுக்கும் சரியாகிறதுக்கும் தினமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உங்களோட ஆதரவுக்கும் புரிதலுக்கும் நன்றி. பழைய மாதிரி திரும்பி வர இன்னுமே காலமாகலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் குணமாகறதுக்கான பாதையில தான் இருக்கேன். நான் இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு காரணம், நான் என்